டெக்னாலஜி வேகமா மாறிட்டே இருக்கு. ஆட்டோமேஷன் வருது. உங்க வேலையோட எதிர்காலத்தை பத்தி மனசுல ஒரு சின்ன கலக்கம் இருக்கா? கவலைப்படாதீங்க, நீங்க மட்டும் தனியா இல்ல. ஆனா இந்த பயத்துல முடங்கி போகாம ரொம்பவே ஸ்மார்ட்டா இதுக்கு எப்படி தயாராகிறது? வாங்க, இன்னைக்கு உங்க கரியரோட கண்ட்ரோலை உங்க கைக்குள்ள கொண்டு வர ஒரு சூப்பரான வழியை பத்தி தான் பார்க்க போறோம். ஒரு பக்கம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இன்னொரு பக்கம் ஆட்டோமேஷன். அடடா, நம்ம பின்தங்கிடுவோமோங்கிற கவலை எல்லாருக்குமே வருதுல்ல. அது ரொம்ப இயல்பு தான். ஏதோ ஒரு பந்தயத்துல விடாம ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றீங்களா? இந்த மன அழுத்தத்தை எப்படி ஜெயிக்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்க, இங்க 2 விதமான மனநிலை இருக்கு. ஒன்னு, பிரச்சனை வந்தப்புறம் ஐயோ என்ன பண்றதுன்னு பதறி போய் அதை சமாளிக்க ஓடுறது. இன்னொன்னு, ஓகே இந்த மாதிரி பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குன்னு முன்னாடியே கணிச்சு அதுக்கு அமைதியா தயாராகிறது. இந்த 2வது வழிதான் நமக்கு உண்மையான கண்ட்ரோலையும் மன நிம்மதியையும் கொடுக்கும். நாம முதல்ல புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான மனநிலை மாற்றம் இதுதான். நம்ம கரியர்ல வர்ற பெரிய சவால்கள் எதுவும் திடீர்னு வானத்திலிருந்து குதிக்கிறதில்ல. அது வர்றதுக்கு முன்னாடி சின்ன சின்ன சிக்னல்ஸ் கொடுத்துட்டே தான் இருக்கும். நாம செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒன்று தான், அந்த சிக்னல்ஸை சரியா கவனிக்கணும். வாங்க, அது எப்படின்னு கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். ஒரு கம்பெனியை விட்டு திடீர்னு ஆட்களை தூக்குறதோ இல்ல ஒரு குறிப்பிட்ட வேலைக்கு தேவையே இல்லாம போறதோ ஒரே ராத்திரியில நடக்காது. அதுக்கு முன்னாடி பல அறிகுறிகள் வந்திருக்கும். உதாரணத்துக்கு, உங்க ஃபீல்டுல ஒரு புது சாஃப்ட்வேர் ரொம்ப பாப்புலர் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அது ஒரு முக்கியமான அறிகுறி. அதை நம்ம கவனிச்சு கத்துக்கிறோமா இல்ல அதெல்லாம் ஒன்றும் பண்ணாதுன்னு கண்டுக்காம விடுறோமாங்கிறது தான் இங்க மேட்ரே. பீட்டர் ட்ரக்கரோட இந்த ஒரு மேற்கோள் சும்மா சொல்லக்கூடாது, செம பவர்ஃபுல். அதாவது, எதிர்காலத்துக்காக தயாராகிறதுங்கிறது பயத்துல செய்யற ஒரு தற்காப்பு வேலை கிடையாது. அது நம்ம எதிர்காலத்தை நாமளே டிசைன் பண்ற ஒரு கிரியேட்டிவான வேலை. சைக்காலஜிஸ்ட் ரால்ஃப் ஷ்வார்சர் இதுக்கு ப்ரோ ஆக்டிவ் கோப்பிங்னு பேர் வைக்கிறார். சிம்பிளா சொல்லணும்னா, ஆமா பிரச்சனை வரலாம் அப்படிங்கிற யதார்த்தத்தை ஏத்துக்கிறது. அதே சமயம் ஆனா அதை சமாளிக்க நான் இப்பவே ரெடியாவேன்னு முழு நம்பிக்கையோட ஆக்ஷன்ல இறங்குறது. இதுதாங்க அந்த விஷயம். சரி, இந்த ப்ரோஆக்டிவ் கோப்பிங் அப்படிங்கிற ஐடியாவை கேட்க நல்லா இருக்கு. ஆனா இதை எப்படி நம்ம வாழ்க்கையில நம்ம கரியர்ல அப்ளை பண்றது? அதுக்கு ஒரு தெளிவான 5 ஸ்டெப் கொண்ட ஒரு பிளான் இருக்கு. இதை உங்க கரியரோட சூப்பர் பவர்னே சொல்லலாம். வாங்க, அது என்னன்னு பார்க்கலாம். இந்த 5 தூண்களும் ஒன்னோட ஒன்னு கனெக்ட் ஆனது. இது ஒரு தடவை செஞ்சுட்டு விட்டுடுற வேலை கிடையாது. இது ஒரு தொடர்ச்சியான சைக்கிள் மாதிரி. முதல்ல என்ன நடக்கலான்னு கணிக்கிறோம், அதுக்கு தயாராகிறோம், உடனே செயல்படுறோம், தேவைப்பட்டா நம்ம திட்டத்தை மாத்திக்கிறோம், அப்புறம் கத்துக்கிட்டதை வச்சு திரும்பவும் ஸ்டெப்ல இருந்து ஆரம்பிக்கிறோம். இதுதான் உங்க கரியரை பலப்படுத்துற ஃபார்முலா. முதல்ல முன்கணித்தல், அதாவது உங்க வேலையில ஏஐ என்ன மாதிரியான தாக்கத்தை உருவாக்கும்னு யோசிக்கிறது. 2வது தயாராகுதல், அதுக்கு தேவையான ஒரு புது ஸ்கில்ல கத்துக்க ஒரு ஆன்லைன் கோர்ஸ்ல சேர்றது. 3வது செயல்படுதல், யோசிச்சதோட நிக்காம அந்த கோர்ஸை இன்னைக்கே ஆரம்பிக்கிறது. 4வது மாற்றி அமைத்தல், ஒருவேளை அந்த கோர்ஸ் ரொம்ப கஷ்டமா இருந்தா வேறொரு வழியில கத்துக்க தயாரா இருக்கிறது. கடைசியா மீளாய்வு செய்தல், ஒரு 6 மாசம் கழிச்சு நம்ம பிளான் சரியா தான் போகுதான்னு திரும்பி பார்க்கறது. சிம்பிள். இவ்ளோ தெளிவான ஒரு வழி இருந்தும் நம்மள நிறைய பேர் ஏன் இதை செய்யறதே இல்ல? அதுக்கு காரணம் நம்ம மனசுக்குள்ள இருக்கிற சில தடைகள் தான். அந்த தடைகள் என்னன்னு நாம முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்போதான் அதை தாண்டி வர முடியும். யோசிச்சு பாருங்களேன், இந்த கேள்விக்கு பதில் வெளியே எங்கேயும் இல்ல, நமக்குள்ளதான் இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாமா? நமக்கெல்லாம் ஒரு எண்ணம் இருக்கும் பாருங்க. ஆமா, மத்த கம்பெனில ஆளை தூக்குறாங்க, ஆனா என் வேலை சேஃப், எனக்கு எதுவும் ஆகாது. இதுக்கு பேரு தான் ஆப்டிமிசம் பயாஸ். இந்த அதீத நம்பிக்கை நம்மள எந்த விதமான தயாரியும் செய்ய விடாம தடுத்துடும். எதிர்காலத்துல வரப்போற ஒரு கஷ்டமான சூழலை பத்தி யோசிக்கிறதே ஒரு மாதிரி சங்கடமா பயமா இருக்கும். அதனால என்ன பண்ணுவோம், அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலான்னு தள்ளி போட்டுடுவோம். ஆனா பிரச்சனை என்னன்னா, அந்த அப்புறம் வர்றப்போ நாம தயாரா இல்லாம மாட்டிக்கிடுவோம். தினமும் ஆஃபீஸ் மெயில்ஸ் பார்க்கறது, மீட்டிங் அட்டென்ட் பண்றது, டெய்லி டாஸ்க் முடிக்கிறது, இந்த மாதிரி அவசர வேலைகளுக்கு நடுவுல நம்ம எதிர்காலத்துக்கான முக்கியமான ஆனா அவசரமில்லாத விஷயங்களை பத்தி யோசிக்கவோ அதுக்கு நேரம் ஒதுக்கவோ முடியாம போயிடுது. சரி, இப்போ இந்த மனத்தடைகள் எல்லாம் என்னன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. அதை தாண்டி எப்படி முதலடியா எடுத்து வைக்கிறது? உங்க கரியரோட கண்ட்ரோலை உங்க கையில எடுக்க இதோ சில ரொம்பவே சிம்பிளான முதல் ஸ்டெப்ஸ். பெருசா மலை மாதிரியெல்லாம் யோசிக்க வேணாம். இன்னிக்கே ஒரு சின்ன விஷயத்த பண்ணுங்க. சும்மா ஒரு பேப்பரை எடுத்து அடுத்த 3 வருஷத்துல என் வேலைக்கு என்ன சவால் வரலான்னு எழுதுங்க. இல்லனா ஒரு புது ஸ்கில் கத்துக்க ஒரு யூடியூப் வீடியோ பாருங்க. இல்லனா ஒரு சின்ன அமௌண்ட்டை மாசம் சேமிக்க ஆரம்பிங்க. இந்த சின்ன தொடக்கம்தான் உங்களுக்கு பெரிய தன்னம்பிக்கையை கொடுக்கும். பாருங்க, யோசிச்சு பாருங்க, நீங்க இப்படி தயாராகிறதுங்கிறது உங்க மேலேயே நீங்க காட்டுற ஒரு ஆழமான அன்பு. எதிர்காலத்துல இருக்கிற உங்களுக்கே நீங்க சொல்லிக்கிற ஒரு விஷயம் மாதிரி. கவலைப்படாத, நான் உனக்காக இங்க இருந்தே வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டேன், நீ தனியா இல்ல அப்படின்னு சொல்றது மாதிரி.
ஆக மொத்தத்துல விஷயம் என்னன்னா, மாற்றத்தை பார்த்து பயந்து முடங்கி போகாம அதை எதிர்கொள்ள தயாராகிறது தான் புத்திசாலித்தனம். இந்த பவர்ஃபுல்லான அணுகுமுறை புதுச்சேரியை சேர்ந்த உளவியலாளர் டாக்டர் குமார் போன்ற நிபுணர்களோட ஆய்வுகள்ல ரொம்ப ஆழமா வேரூன்றி இருக்கு. இது நமக்கு ஒன்னே ஒன்று தான் சொல்லுது, எதிர்காலத்தை எதிர்கொள்றதுக்கு சிறந்த வழி அதுக்காக இப்பவே தயாராகிறது தான்.